query language. இதுதான் SQL. இந்த SQL வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். எதுக்கு உள்ள ஸ்டாண்டர்ட்னா டேட்டாபேஸை அக்சஸ் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் தான் என்னது SQL. இத வந்து SQL வந்து ஸ்டாண்டர்ட்னு யார் சொன்னாங்க எப்ப சொன்னாங்க அப்படிங்கறத பாப்போம். 1986ல வந்து அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ANSI abbreviated ANSI இவங்க வந்து 1986ல வந்து SQL வந்து என்ன சொல்றாங்க டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் உள்ள ஒரு ஸ்டாண்டர்டா என்ன செய்றாங்க டிக்ளேர் பண்றாங்க. Then 1987ல ISO International Organization for Standardization இவங்க வந்து SQL வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ளேர் பண்ணாங்க. 1986ல வந்து ANSI 1987ல ISO. Then about SQL பத்தி நம்ம பார்த்தோம்னா SQL வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். SQL வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். இதுல டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக என்ன செய்யறாங்க இருக்கு டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு. தென் இது போக SQL ல வந்து few major functions இருக்கு. என்னதெல்லாம் பார்த்தோம்னா அது என்ன செய்யும்னா நியூ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும். தென் நியூ டேபிள்ஸ் டேட்டாபேஸ்க்குள்ள நியூ டேபிள்ஸ் என்ன செய்யும் கிரியேட் பண்ணும். தென் queries எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த டேட்டாபேஸ்ல வந்து என்ன செய்யும் queries எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யும் retrieve data from database டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை என்ன செய்யும் retrieve பண்ணும் எடுத்துரும். insert and updates records in a database டேட்டாபேஸ்ல போய் புதுசா என்ன செய்யும் ரெக்கார்ட் டேட்டாவை கொண்டு போய் உள்ள ஸ்டோர் பண்ணும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டால போய் சேஞ்ச் பண்ணும். தென் வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யும் டெலீட்டும் பண்ணும். இதெல்லாம் என்னது SQL ஓட few major functions. இப்போ types of SQL commands பார்க்க போறோம். types of SQL commands வந்து different SQL commands வந்து அவைலபிளா இருக்கு. எப்படின்னா perform various function இந்த different SQL commands வந்து என்ன செய்யும் various functions வந்து perform பண்ணும். அதை வச்சுக்கிட்டு classified into 5 major categories. எத்தனை 5 major categories. அப்ப 5 major categories என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து தான் அது வந்து என்ன செய்யுது 5 major categories பிரிக்கும். என்னென்னங்கறத பார்ப்போம். 1 data definition language DDL data definition language. Then 2 data manipulation language DML data manipulation language. Then 3 data query language DQL. Then 4th transaction control language TCL. 5th one data control language DCL. அப்ப நான் 5 மேஜர் கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 5 கேட்டகரிஸா பிரிச்சு வச்சிருக்கோம். என்னதெல்லாம் DDL DML DQL TCL DCL data definition language data manipulation language data query language transaction control language data control language அப்படின்னு 5 கேட்டகரிஸா பிரிச்சுக்கோ. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL பார்க்கும். DDL வந்து என்ன செய்யும்னா டு டிஃபைன் டேட்டாபேஸ் ஸ்கீமா டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்கு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டாபேஸ்ல என்ன செய்யும் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ல உள்ள ஸ்ட்ரக்சரை என்ன செய்யும் அதுதான் கிரியேட் பண்ணும். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரை என்ன செய்யும் மாடிஃபையும் பண்ணும். இப்போ DDL உள்ள கமாண்ட்ஸ் என்ன கமாண்ட்ஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்ப்போம். கிரியேட் இந்த கிரியேட் கமாண்ட் வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கும் சரி டேபிளை கிரியேட் பண்றதுக்கும் கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் ஆல்டர் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணும். எதனா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும் அல்லது டேபிளோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை என்ன செய்யும் மாடிஃபை பண்ணும். சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் பண்ணணும்னா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் டிராப் வந்து என்ன செய்யும் டேட்டாபேஸை டெலீட் பண்ணும் அல்லது டேபிளை டெலீட் பண்ணும். டேட்டாபேஸை டெலீட் பண்ணுறதுக்கும் டிராப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கும் டிராப் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் ரீநேம் வந்து ஏற்கனவே இருக்கிற பேரை அதாவது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்னாலும் சரி டேட்டாபேஸ் டேபிள் இதை மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்னாலும் சரி டேட்டாபேஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வேற நேம் வைக்கிறதுக்கு ரீநேம் பண்றதுக்கு நம்ம ரீநேம் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து ட்ரங்கேட் என்ன செய்யும்னா டேபிள்ல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன செஞ்சிடும் டெலீட் பண்ணும். இந்த கிரியேட் ஆல்டர் டிராப் ரீநேம் ட்ரங்கேட் இதெல்லாம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல வர கமாண்ட்ஸ். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் DML. இந்த DML என்ன செய்யும்னா டேட்டாவை மேனிபுலேட் பண்ணும். டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கு உள்ள
கமாண்ட்ஸ் வச்சு கமாண்ட்ஸ் தான் என்னது DML அதோட கமாண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். இன்சர்ட் கமாண்ட் வந்து நியூ ரோஸ் டேட்டாபேஸ் டேபிள்ல ஆட் பண்ணும். அதாவது புதுசா டேட்டாவை என்ன செய்யறோம் டேபிள்ல போய் ஆட் பண்றதுக்கு இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்றோம். தென் வந்து அப்டேட் வந்து ஏற்கனவே இருக்கிற டேபிள்ல உள்ள டேட்டாவை சேஞ்ச் பண்ணும், மாடிஃபை பண்ணும். எக்ஸிஸ்டிங்கா ஒரு டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை வேற டேட்டாவை மாத்துறதுக்கு அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் delete என்ன செய்யும்னா ரெக்கார்டை என்ன செஞ்சிடும் டேபிள்ல இருந்து ரெக்கார்ட்ஸை delete பண்ணிடும், ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிடும், அந்த ரெக்கார்ட் இருக்காது. தென் வந்து டேட்டா query language DQL இது என்ன செய்யும் fetch and retrieve data from database டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு fetch பண்றதுக்கு retrieve பண்றதுக்கு எடுத்து அதை நம்ம பார்க்கிறதுக்கு இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன கமாண்ட்னு பார்த்தோம்னா select இந்த கமாண்ட் என்ன செய்யும் டேட்டாவை retrieve from the table டேட்டாவை retrieve பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் select கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். then transaction control language TCL transaction control language வந்து என்ன எதை மேனேஜ் பண்ணுது டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு SQL டேட்டாபேஸ்க்குள்ள மேனேஜ் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோம் transaction control language. இது வந்து என்ன செய்யும்னா சேஞ்சஸ் டேட்டாபேஸ்க்குள்ள பெர்மனண்டா சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ transaction control languageல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு அந்த TCLல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்ப்போம். then commit என்ன செய்யும் பெர்மனண்டா சேவ் டேட்டாபேஸ்க்குள்ள பெர்மனண்டா சேவ் பண்ணிடும். அதுக்கு அடுத்து என்ன செய்ய முடியாது அதை ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக் வந்து restore database to original form since the last commit கடைசியா உள்ள கமிட்ல இருந்து என்ன செய்யும் ரீஸ்டோர் பண்ணும் பழைய லெவலுக்கு. அதாவது நம்ம வேல்யூல அன்டு யூஸ் பண்ணுவோம்ல அத மாதிரி ரோல் பேக் வந்து அன்டு பண்ணிடும். தென் வந்து செட் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ரீடா ரைட்டா ரீட் ஒன்லி ஆக்சஸா இத மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்றதுக்கு செட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து சேவ் பாயிண்ட் இந்த சேவ் பாயிண்ட் வந்து டெம்பரரியா என்ன செய்யும் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணும், அது வரைக்கும் ரோல் பேக் பண்ணலாம். அதாவது அண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் இடத்து வரைக்கும் ரோல் பேக் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துப்போம், அந்த நேம் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அண்டு பண்ணிக்கலாம். சேவ் பாயிண்ட் வச்சு கொடுத்து செட் பண்ணியிருந்தோம்னா இந்த சேவ் பாயிண்ட் வந்து என்ன இதுக்கு டெம்பரரி சேவிய டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி ஆன் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் எதெல்லாம் டேபிள் வியூ ஸ்டோர் ப்ரொசீஜர் இத மாதிரி உள்ள டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். இதுக்கு உள்ள கமாண்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா கிராண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் யூசருக்கு ஸ்பெசிபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டை வியூ பண்றதுக்கு அல்லது டெலீட் பண்றதுக்கு என்ன செய்யும் ஒவ்வொரு பெர்மிஷனை என்ன செய்யும் இந்த கிராண்ட் வந்து கொடுக்கும். தென் ரிவோக் கொடுத்த பெர்மிஷனை ரிமூவ் பண்றதுக்கு எது என்ன யூஸ் பண்ணுவோம் ரிவோக். கிராண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு ரிவோக் வந்து பெர்மிஷனை ரிமூவ் பண்றதுக்கு. தென் இன்ட்ரோடக்ஷன் டு MySQL அபவுட் MySQL MySQLங்கிறது என்ன ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஃபவுண்ட் பண்ணவர் வந்து மோன்டி வைட் நியூஸ். இவர் அவரோட டாக்டர் நேம் மையே அதை வச்சுதான் என்ன செஞ்சாரு இந்த மையே அப்படிங்கிறத வேற வந்து சேர்த்தாரு. தென் MySQL அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை MySQL தெரியணும்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டாபேஸோட டெஃபினேஷன் தெளிவா தெரிஞ்சுக்கணும். தென் SQL தெரிஞ்சிருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும் MySQL தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ டேட்டாபேஸ்னா என்ன ஸ்ட்ரக்சர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் என்னது டேட்டாபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போட்டோ கேலரி அதுல என்ன இருக்கும் போட்டோஸா இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது டேட்டாபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். SQLங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் query language. இது வந்து என்ன கிடையாது டேட்டாபேஸ் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ் யூஸ்டு டு அக்சஸ் தி டேட்டாபேஸ். SQL வந்து என்னது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ் தான். இது வந்து என்ன கிடையாது டேட்டாபேஸ் கிடையாது. டேட்டா வந்து எஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனா என்ன செய்ய முடியும் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும் SQL யூஸ் பண்ணி. SQL ஸ்டாண்டர்ட் எப்பவுமே கரண்ட் வெர்ஷனை தான் என்ன செய்யும் ரெஃபர் பண்ணும். கரண்ட் வெர்ஷன் வந்து 2003. தென் MySQL வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ங்கிறதுனால கோடை வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியும் சேஞ்ச் பண்ண முடியும். சோர்ஸ் கோடை நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடை மாத்தி எழுதிக்கிட முடியும். தென் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கு MySQL வந்து அலோவ் பண்ணுது. தென் ரன்ஸ் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்னா விண்டோஸ் லினக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன செய்ய முடியும் MySQL ரன் பண்ண முடியும். தென் ஸ்கேலபிள் என்ன செஞ்சுக்கிட்டே போகலாம் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போகலாம் எவ்வளவு பெருசானாலும் ஆக்கிக்கிட்டே போகலாம்.
then reliability இருக்கு, then fast, டேட்டாவை ஃபாஸ்டா என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். then overview of web database. டேட்டாபேஸ்ல வந்து நிறைய டேட்டாபேஸ் இருக்கு, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாபேஸ் இருந்தது நிறைய ஏற்கனவே இருக்கு. இப்போ டேட்டாபேசஸ் வந்து ஹெவி டேட்டாபேஸ்னு லைட் டேட்டாபேஸ்னு பிரிக்கும். ஹெவி டேட்டாபேஸ் லைட் டேட்டாபேஸ்னு பிரிக்கும். ஹெவி டேட்டாபேஸ் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு என்ன செய்யும், ஹெவி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். தென் லைட் டேட்டாபேஸ் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு லைட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் பார்த்தோம்னா என்னன்னா DB2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sybase, இதெல்லாம் காமன்லி யூஸ்டு டேட்டாபேசஸ். இப்போ வெப் டொமைன்ல வந்து growth வந்து எப்படி இருந்தது, ரொம்ப வேகமா இருந்துச்சு. வேகமா இருந்ததுனால டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வெப் அப்ளிகேஷனா என்ன செஞ்சாங்க, கன்வெர்ட் பண்ணாங்க. இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய வெப் அப்ளிகேஷன் வந்து நெட்வொர்க்ல அவைலபிளா இருந்துச்சு. அப்ப இதுல எது நெட்வொர்க் இஷ்யூஸை எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி டேட்டாபேஸா லைட் டேட்டாபேஸா? அப்ப எது ஹெவி டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்ணல, எதுதான் ஹேண்டில் பண்ணுச்சு, லைட் டேட்டாபேஸ் தான் என்ன செஞ்சுச்சு, எஃபிஷியண்டா டேட்டாபேஸை நெட்வொர்க் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுச்சு. அதனால இதை என்ன சொன்னோம், சோ கால்ட் வெப் டேட்டாபேசஸ். என்ன சொல்றோம், இந்த லைட் டேட்டாபேஸ் வெப் டேட்டாபேசஸ்னு நம்ம என்ன சொல்றோம். மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இப்போ டேட்டாபேசஸ் என்னெல்லாம் எந்தெந்த டேட்டாபேஸ்லாம் நம்ம பார்க்கணும்னா MySQL, SQL Server, SQLite, PostgreSQL, MongoDB, Oracle, Redis, Cassandra. இதுல MySQL வந்து 44.3% வந்து என்ன செய்றோம், யூஸ் பண்றோம். வேல்ல SQL Server வந்து 30.8%, SQLite வந்து 21.2%, PostgreSQL 21.2%, MongoDB 16.8%, Oracle 13.2%, Redis 11.2%, Cassandra 2.5%. இப்போ இதுல எது அதிகமா யூஸ் பண்ற டேட்டாபேஸா இருக்கு, MySQL தான் 44.3% யூஸ் பண்ணி MySQL தான் வேல்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸா இருக்கு. அதனால MySQL தான் பாப்புலர் டேட்டாபேஸா வேல்ல இருக்கு. தென் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் DBA, இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்ப்போம். கான்ஃபிகரேஷன், இன்ஸ்டாலேஷன், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, டேட்டா பேக்கப். டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன், டேட்டாபேஸோட இன்ஸ்டாலேஷன், டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ், டேட்டாபேஸோட செக்யூரிட்டி, டேட்டாவை பேக்கப் எடுக்கிறது, இதெல்லாம் யாரோட ஒர்க், DBA, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க். இப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொசஸ் பண்ணி வச்சிருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் டிசைன் தெரிஞ்சு வச்சுக்கணும், டேட்டாபேஸ் queries தெரிஞ்சுக்கணும், RDBMS தெரிஞ்சுக்கணும், SQL தெரிஞ்சுக்கணும், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தா தான் அவரால் என்ன செய்ய முடியும், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க முடியும். என்னென்ன ஸ்கில்ஸ், டேட்டாபேஸ் டிசைன், டேட்டாபேஸ் queries, RDBMS, SQL, நெட்வொர்க்கிங். இப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பிரைமரி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா நியூ யூசரை கிரியேட் பண்றது, அக்சஸ் ரைட்ஸை ப்ரொவைட் பண்றது. ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன அக்சஸ் ரைட்ஸ்ங்கிறத ப்ரொவைட் பண்றது தான் பிரைமரி டாஸ்க். தென் MySQL குள்ள எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். MySQL குள்ள எப்படி என்டர் ஆகுது, நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு MySQL -u root -p அப்படின்னு கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு எம்டினா கொடுத்துடுவோம், அல்லது பாஸ்வேர்டு இருந்தா பாஸ்வேர்டை டைப் பண்ணுவோம். பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டோம்னா MySQL ப்ராம்ப்ட் வந்துடும். இதுல நம்ம கமாண்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 5 மேஜர் கேட்டகரிஸ்ல உள்ள கமாண்ட்ஸ், எந்த கமாண்ட்ஸ் ஆனாலும் இதுல இருந்து என்ன செய்ய முடியும், நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இது லாகின் பண்றதுக்கு MySQL -u root -p, தென் பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டை கொடுத்துருவோம். பாஸ்வேர்டு எம்டினா சும்மா என்டர் அடிச்சிடுவோம். தென் நமக்கு என்ன கிடைச்சிடும், MySQL ப்ராம்ப்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ நியூ யூசர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, MySQL டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி நியூ யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது. இப்போ டேபிள் யூசர்னு ஒரு டேபிள் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு யூசர் வேணும்னா அதுல என்ன இருக்கணும், ஒரு என்ட்ரி இருக்கணும். அப்ப அட்மின் வந்து என்ன செய்யறாருன்னா யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து அதுல என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றாரு. அந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்னென்ன ரைட்ஸ் வேணுமோ அதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடும், அந்த டேபிள்ல போய் ஆட் பண்ணிடுறோம். அந்த அக்சஸ் ரைட்ஸ் என்னன்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேட். இன்சர்ட் பண்ண முடியும் அல்லது இன்சர்ட் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. இதை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்தந்த அக்சஸ் உள்ள ரைட்ஸை மட்டும்தான் அந்த யூசரால அந்த டேட்டாபேஸ்ல பண்ண முடியும். தென் வந்து எதை வழியா நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், இன்சர்ட் கொரியை வச்சு இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ இன்சர்ட் கொரியோட இது வந்து பார்த்தோம்னா இன்சர்ட் இன்டு யூசர், டேபிளோட நேம். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், பாராமீட்டர்ஸ், தென் வேல்யூஸ்.
இதுல லாஸ்ட்ல என்ன கொடுத்திருப்போம் செமிகோலன் கொடுத்திருப்போம் இதுல என்னென்ன கொடுக்கணும் ஹாஸ்ட் வந்து என்னது லோக்கல் ஹாஸ்ட் நேம் வந்து கெஸ்ட் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டை என்ன செய்யணும் என்கிரிப்ட் பண்றோம் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தென் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கும் இன்செர்ட் ப்ரிவிலேஜ் செலக்ட் ப்ரிவிலேஜ் வந்து எஸ் இன்செர்ட் ப்ரிவிலேஜஸ் எஸ் அப்டேட் ப்ரிவிலேஜஸ் எஸ் அப்டேட் ப்ரிவிலேஜஸும் எஸ் கொடுத்துட்டோம் அப்ப நமக்கு என்ன ஆயிடும் ஒரு நியூ யூசர் வந்து கிரியேட் ஆயிடும் தென் வந்து நியூ யூசரை கிரியேட் பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ்ங்கிற கமெண்ட்டை கொடுக்கும் இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் என்ன செய்யும்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னு இந்த கமெண்ட்டை நம்ம கொடுத்தாங்க என்ன பர்பஸ்க்குன்னா இது வந்து சர்வரை ரீபூட் பண்றதுக்கு ஈக்குவல் ஆனா சர்வரை ரீபூட் பண்ணாமலே சர்வர் என்ன செஞ்சிருக்க மாட்டோம் ஆஃப் பண்ணிருக்க மாட்டோம் அதனால வேற யாருக்கும் அக்சஸ் ப்ராப்ளம் வரவே வராது அப்படி என்ன செய்ய முடியாது ரீபூட் பண்ணாமலே சர்வர் ரீபூட் பண்றதுக்கு ஈக்குவலன் ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படி ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்தா தான் நம்ம நியூவா கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து சர்வர்ல அப்டேட் ஆயிருக்கும் யாருனாலும் எடுத்து பார்த்தோம்னாலும் என்ன செய்ய முடியும் அந்த ப்ரிவிலேஜஸ் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்ப இதனால என்ன இதாகுதுன்னா மேனுவலா சர்வரை ரீபூட் பண்றது அவாய்ட் ஆயிடுது இப்போ நியூ யூசரை எடுத்து பார்க்குறது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் வேர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட் MySQL வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டா பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால பாஸ்வேர்டு பாத்தீங்களா ஏதோ சம்திங் நம்ம கொடுத்தது என்ன கொடுத்திருந்தோம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்திருந்தோம் கெஸ்ட் 1 2 3 கொடுத்திருந்தோம் ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு பாஸ்வேர்டுங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி வேற கமெண்ட் தருது மற்றதெல்லாம் பாத்தீங்களா ஹோஸ்ட் நேம் செலக்ட் ப்ரிவிலேஜஸ் அதெல்லாம் அது இருக்கா நம்ம கொடுத்த கமெண்ட் இன்செர்ட் ஆகி இருக்கும் இப்போ பாஸ்வேர்டு கெஸ்ட் 1 2 3 வந்து என்ன ஆயிடுச்சு சம்திங் J2 பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகி இருக்கு இப்போ இந்த செலக்ட் ப்ரிவிலேஜஸ் இன்செர்ட் ப்ரிவிலேஜ் அப்டேட் ப்ரிவிலேஜஸும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் யூசருக்கு எஸ் கொடுத்துருக்கோம் இதில் நோனாலும் கொடுக்கலாம் எதுனாலும் நம்ம யூசருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது DBA என்ன கொடுக்கணும்னு நினைக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாரு இப்போ எஸ் இருந்தா அக்சஸ் அர்த்தம் என்ன இருந்தா அக்சஸ் வந்து டினைடுன்னு அர்த்தம் தென் லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் என்னன்னா செலக்ட் ப்ரிவிலேஜ் இதுல வந்து என்ன செய்ய முடியும் செலக்ட் ரோஸ் அதாவது டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி பார்க்க முடியும் இன்செர்ட் ப்ரிவிலேஜ் டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியும் அப்ப அந்த ப்ரிவிலேஜ் இருந்தா தான் டேட்டாவை என்ன செய்ய முடியும் அவங்களால டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியும் அப்டேட் ப்ரிவிலேஜ் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்டேட் ரோஸ் தென் டெலீட் ப்ரிவிலேஜ் ரோஸை டேட்டாவை என்ன செய்ய முடியும் ரிமூவ் பண்ண முடியும் டெலீட் ப்ரிவிலேஜ் இருந்தா கிரியேட் ப்ரிவிலேஜ் டேபிளை கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் ப்ரிவிலேஜ் இருந்தா தான் டேபிளை நியூ டேபிளை கிரியேட் பண்ண முடியும் ஆல்டர் ப்ரிவிலேஜஸ் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணா ஆல்டர் ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கொடுத்திருந்தா தான் செய்ய முடியும் then administrative MySQL command la commands to control the entire database use database இதுதான் நம்ம இப்போ யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்தா தான் அந்த டேட்டாபேஸை MySQL க்கு வர்க்கிங் கொடுத்துட்டோம் அந்த யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த பர்టిక్యులர் டேட்டாபேஸ்ல ஓகே பண்ண முடியும் அப்ப யூஸ் டேபிள் நேம் கொடுத்துருவோம் டேட்டாபேஸ் நேம் யூஸ் டேட்டாபேஸ் STUங்கிறது ஒரு டேட்டாபேஸ் உடனே டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வந்துடும் இனிமே நம்ம ஒர்க் பண்றது ஃபுல்லாவே STUங்கிற டேட்டாபேஸ்ல போய் என்ன ஆகும் அந்த சேஞ்சஸோ அல்லது STUங்கிற டேட்டாபேஸ்ல இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கவோ முடியும் தென் ஷோ டேட்டாபேஸ் கொடுத்தோம்னா நம்ம டேட்டாபேஸ் சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணும் இங்க ஷோ டேட்டாபேஸ் கொடுத்துட்டோம்னா என்னென்ன வருது இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா ஸ்கூல் டிபி STU சிக்ஸ் என்ன இருக்கு டேட்டாபேசஸ் நம்ம சர்வர்ல இருக்கு அதை காமிக்குது எவ்வளவு நேரத்துல ரெட்ரீவ் பண்ணுச்சுங்கிறதுக்கு அதை டயத்தையும் காமிக்கும் நெக்ஸ்ட் ஷோ டேபிள்ஸ் இது என்னென்ன டேபிள்ஸ் நம்மளோட டேட்டாபேஸ்ல என்னென்ன டேபிள்ஸ் இருக்குங்கிறத சொல்லும் இப்போ யூஸ் பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துட்டோம் யூஸ் பர்சனல் டீடைல்ஸ் அப்ப இந்த டேட்டாபேஸ்ல பர்சனல் டீடைல்ஸ்ங்கிற டேட்டாபேஸ்ல ஷோ டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பர்சனல் டீடைல்ஸ்ல என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பயோடேட்டா எம்ப்ளாயி எக்ஸாம்ஸ் ப்ரொஃபைல் மொத்தம் 4 டேபிள்ஸ் இருக்கு தென் வந்து ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் இது எல்லா ஆட்ரிபியூட்டோட டைப் இஸ் நல்லா வேல்யூ பிரிமிட்டரா கீ இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்தையுமே நமக்கு தேவை இப்போ ஷோ காலம்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல்ங்கிற டேபிளோட காலம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் என்னென்ன காலம்ஸ் இருக்கு ரோல் நம்பர் நேம் ஹாபி ரோல் நம்பரோட டேட்டா டைப் varchar 8 நேமோட டேட்டா டைப் varchar 25 ஹாபியோட டேட்டா டைப் varchar 15 இதுல எது நல்ல இது நல்லா நோ இது நல்லா எஸ் இந்த ரெண்டும் இது நாட் நல்ல இதெல்லாம் எஸ் நல்ல டிஃபால்ட் வேல்யூ கிடையாது இத மாதிரி நமக்கு என்னது இந்த ஷோ காலம் ப்ரொஃபைல்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குங்கிறத நமக்கு தந்திருக்கு நெக்ஸ்ட் ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள்
இண்டெக்ஸஸ் இருந்தா அந்த இண்டெக்ஸஸ் கொடுக்கும். நமக்கு இந்த ப்ரொஃபைல்ங்கிற டேபிள்ல எந்த இண்டெக்ஸும் இல்ல, அதனால எம்டி செட்டை நமக்கு என்ன இருக்கு ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல் எம்டி செட் நமக்கு ரெட்ரீவ் ஆயிருக்கு. தென் ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ், இதுல டேபிளோட டீடைல் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். டேபிளோட டீடைல் ரிப்போர்ட் பார்த்தோம்னா நேம், இன்ஜின், வெர்ஷன், ரோ ஃபார்மட், ரோஸ், ஆவரேஜ் ரோ லென்த், டேட்டா லென்த், மேக்ஸ் டேட்டா லென்த், இண்டெக்ஸ் லென்த், டேட்டா ஃப்ரீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட், கிரியேட் டைம், அப்டேட் டைம், செக் டைம், கொலேஷன், செக் சம், கிரியேட் ஆப்ஷன்ஸ், கமாண்ட், இது ப்ரொஃபைல், ஐசம், டைனமிக், இதை மாதிரி என்ன கிடைக்கும் டீடைல் ரிப்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் தி டேபிள் கிடைக்கும். ஸோ என்னது ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் வேர் நேம் ஈக்குவல் டு ப்ரொஃபைல். ப்ரொஃபைல்ங்கிற நேமோட இருக்கிற ப்ரொஃபைல்ங்கிற டேபிளோட ஸ்டேட்டஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். தென் MySQL அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு. நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதுல வெப் அட்மின் என்ன, ஸோ இந்த டூல்ஸ் வந்து என்ன செய்யும் டேட்டாபேஸை வந்து பெட்டரா எஃபிஷியன்ட் மேனர்ல என்ன செய்ய முடியும் டிசைன் பண்ண முடியும். இப்போ வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு PHP MyAdmin இருக்கு. வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு PHP MyAdmin ஒரு டூல் இருக்கு. தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல் MySQL Workbench, தென் HeidiSQL, இந்த ரெண்டும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல்ஸா இருக்கு. நமக்கு இது போக நிறைய டூல்ஸ் இருக்கு அவைலபிள். நமக்கு எக்ஸாம்பிள் வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு PHP MyAdmin பார்த்துக்கோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூலுக்கு MySQL Workbench, HeidiSQL பார்த்துக்கோம். இதுல PHP MyAdmin இது வந்து வெப் அட்மினுக்குள்ள டூல், MySQL ஓட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல். இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து PHP-ல தான் ரைட் பண்ணியிருக்காங்க இந்த வெப் அப்ளிகேஷனையே. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப் ஹாஸ்டிங், வெப் நம்மளோட அப்ளிகேஷனை சர்வர்ல ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றோம். இதோட மெயின் ஃபீச்சர் பார்த்தோம்னா வெப் இன்டர்ஃபேஸ் என்ன செய்யுது ப்ரொவைட் பண்ணுது. டேட்டாவை வந்து CSV ஃபைல்ல இருந்து டேட்டாவை இம்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அது போல எக்ஸ்போர்ட் வேரியஸ் ஃபார்மட்டுக்கு என்ன செய்ய முடியும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் PHP MyAdmin-னால. தென் ஜெனரேட்ஸ் லைவ் சார்ட், MySQL ஓட சர்வர் ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்றதுக்கு லைவ் சார்ட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. தென் கனெக்ஷன்ஸ், ப்ராசஸ், மெமரி யூசேஜ், இத மாதிரி சர்வர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யுது ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இது போல காம்ப்ளெக்ஸ் query-யை ஈஸியா மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் PHP MyAdmin-ஓட என்ன இது ஸ்கிரீன்ஷாட். நிறைய டேட்டாபேஸ், SQL ஸ்டேட்டஸ், இத மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்காக உள்ள டேப், அந்த டேப்ல போய் நம்ம அந்த ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம். தென் MySQL Workbench டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இது ஒரு டேட்டாபேஸ் டூல் யூஸ்டு பை டெவலப்பர்ஸ் அண்ட் DBS. யார் யூஸ் பண்றாங்க டெவலப்பர்ஸும் DBS-ம் யூஸ் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்காக விசுவலைசேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டேட்டா மாடலிங் ஏன்னா விசுவலைசேஷன் சொல்லியாச்சு, அதனால டேட்டா மாடலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. டெவலப்மெண்ட் ஆஃப் SQL டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்வர் கான்ஃபிகரேஷனை கான்ஃபிகர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பேக்கப், பெட்டர் வே, ஈஸியான வேல பேக்கப் எடுக்கிறதுக்கு MySQL உள்ள டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பேசிக் ரிலீஸ் வந்து 5.0, இப்போ வந்து 8.0க்கு சப்போர்ட்ஸ் ஆல் OS, எல்லா OS-ஐயும் சப்போர்ட் பண்ணுது. இந்த SQL எடிட்டர், இந்த டூலுக்கு SQL எடிட்டர் ஆஃப் திஸ் டூல் வந்து வெரி ஃபிளெக்சிபிள், கம்ஃபர்டபிள். எப்போன்னா எதுக்குன்னா மல்டிபிள் ரிசல்ட் செட்டை டீல் பண்றதுக்கு ஃபிளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபிளாகவும் எந்த இது இருக்கு MySQL Workbench உள்ள SQL எடிட்டர், MySQL உள்ள Workbench-ல உள்ள MySQL Workbench-ல உள்ள SQL எடிட்டர் வந்து ஃபிளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபிளா இருக்கு. எப்போன்னா மல்டிபிள் ரிசல்ட் செட்டை டீல் பண்ணும்போது ஃபிளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபிளாகவும் இருக்கு. HeidiSQL இது வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு உள்ள டூல், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல் தான். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா helps administration of better database system. better database system-த்தை பெட்டரா அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா GUI, graphical user interface guide tools. அப்ப நமக்கு என்ன இருக்கும் ஈஸியா விசுவலா ரெப்ரசன்ட் பண்ண போது நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருந்து உள்ள ரிசல்ட்டை பார்க்கிறதுக்கு ஈஸியா நல்லா இருக்கும். எதெல்லாம் மானிட்டர் பண்ணுதுன்னா server host, monitoring server host, then server connection, then databases, then tables, then views, then triggers, then events, then designing database. எப்படி database டிசைன் பண்றோம்? database டிசைன் வந்து ஒரு process of என்ன process னு பார்த்தோம்னா process of creating, implementing, maintaining in a system. Designing database வந்து ஒரு process, creating, implementing, maintaining in a system. இப்போ
டேட்டாபேஸை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும்னா அப்ளிகேஷனை பத்தி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு நெசசரி. அப்ளிகேஷனை பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்சஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி சக்சஸ் ஆகுதுங்கிறது வந்து இந்த டேட்டாபேஸ் டிசைன், குட் டேட்டாபேஸ் டிசைன் இருந்தால் தான் நமக்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், சக்சஸும் ஆகும். MySQL ப்ரொவைட் வந்து டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குது. அதனால் அந்த டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன தப்பு நடக்கு அல்லது நல்லா போகுதா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். இது போக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் தி டிசைன் ஆஃப் தி டேட்டாபேஸ், எதை பற்றி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குது, டிசைன் ஆஃப் டேட்டாபேஸுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குது. இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் பெர்ஃபார்மன்ஸை. இப்போ கிரியேட் கான்செப்டுவல் டிசைன் பார்த்தோம்னா இதுதான் பிரைமரி பேஸ். என்னது பிரைமரி பேஸ்? டேட்டாபேஸ் டிசைனோட பிரைமரி பேஸ் என்னதுன்னா கான்செப்டுவல் டிசைன் தான். இதுல டீடைல் டிஸ்கஷன் அபவுட் தி கிரியேஷன் ஆஃப், எதை பத்தி டீடைல் டிஸ்கஷன் இருக்கு, டேட்டாபேஸை பத்தி, டேபிள்ஸை பத்தி, காலம்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பத்தி. தென் இந்த பிரைமரி பேஸ் இன் டேட்டாபேஸ் டிசைன் வந்து எண்ட் ரிசல்ட்டை தருது. எண்ட் ரிசல்ட் என்னன்னா மாடல் இஸ் ஃப்ரேம் டு அட்டைன் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எண்ட் யூசர். அதாவது யார் யூஸ் பண்ண போறாங்களோ அந்த அப்ளிகேஷனை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அந்த மாடல் என்ன செய்யணும், அட்டைன் பண்ணி இருக்கணும். அதுதான் எண்ட் ரிசல்ட். தென் மேஜர் பார்ட்ஸ் டேட்டாபேஸ் என்ன செய்யறோம், 3 மேஜர் பார்ட்ஸ் வந்து டேட்டாபேஸோட கிரியேட் பண்றதுக்கு இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா டேபிள்ஸ், queries, வியூஸ். இதுல டேபிள்ஸ் பார்க்க போறோம். டேபிள்னா என்ன, எக்ஸல் ஷீட்டுக்கு சிமிலர். இதை மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும், கண்டெய்னிங் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஈச் ரோ, ஒரு ரோ வந்து ஒரு ரெக்கார்டு, ஈச் காலம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட். தென் கிரியேட் டேபிள். இது அப்ளிகேஷன்ல வந்து பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 இதை மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு பேஜும் பேஜ் 1 சம் ஃபங்க்ஷனாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும், பேஜ் 2 வேற ஃபங்க்ஷனாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும், பேஜ் 3 வேற ஃபங்க்ஷனாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும், பேஜ் n வேற ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். இப்படி ஒவ்வொரு பேஜும் வேற வேற ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன இருக்கும்னா டேபிள் இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒவ்வொரு டேபிள், ஏன்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கு ஒவ்வொரு டேபிள் இருக்கும். தென் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் சைட் அமேசான் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு ஒரு டேபிள் இருக்கும், ஒரு பேஜ் இருக்கும், ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு பேஜ் இருக்கும், ஆர்டர்ஸ் இன் கார்ட்டுக்கு ஒரு பேஜ் இருக்கும், பேமெண்ட்டுக்கு ஒரு பேஜ் இருக்கும். இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு கஸ்டமர் டேபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம், ப்ராடக்ட்ஸுக்கு ப்ராடக்ட் டேபிள் இருக்கும், ஆர்டர்ஸ் இன் கார்ட்டுக்கு ஆர்டர் டேபிள் இருக்கும், பேமெண்ட் டேபிள் இருக்கும். இப்போ காலத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஈச் டேபிள், ஒவ்வொரு டேபிளையும் என்ன இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். அது அந்த பர்டிகுலர் டேபிளோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து இருக்கும், அதை வச்சு ரிலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலம்ஸ் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு, என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறது இந்த காலம் தான் என்ன செய்யுது, டிட்டர்மைன் பண்ணுது. இந்த காலத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன கொடுத்துப்போம், ஒவ்வொரு டேட்டா டைப் கொடுத்துப்போம். இந்த டைப்பை பொறுத்து தான் எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸும் அந்த டேபிளோட பெர்ஃபார்மன்ஸ் எதை வச்சு தான் இருக்குது, இந்த டைப்பை பற்றி தான். என்னென்ன டேட்டாக்கு என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த டைப்பை நம்ம கொடுக்கணும். இப்போ கஸ்டமர் டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன காலம்ஸ் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், ஃபோன் இருக்கும், இமெயில் இருக்கும், ஏஜ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பின்கோடு இருக்கும். இதெல்லாம் என்னது காலம்ஸ். இதெல்லாம் சேர்ந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ங்கிற டேபிள் நமக்கு வச்சிருக்கோம். தென் டேட்டாபேஸில் queries, கிரியேட் டேட்டாபேஸில் queries. இது வந்து மல்டிபிள் கண்டிஷன் போஸ்டட் டு தி டேட்டாபேஸ். அதாவது ஒரு கொஸ்டின், கொரினாலே என்னது ஒரு கொஸ்டின், சம்திங்கை டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு சம் கொஸ்டினை கேட்கும் வித் சம் கண்டிஷனோட, இப்படி உள்ள டேட்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறது. இதுதான் என்னது query. அப்போ இந்த query கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணி நமக்கு தரும். இந்த பர்டிகுலர் கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரோஸை மட்டும், அந்த டேட்டாவை மட்டும் நமக்கு என்ன செஞ்சு தரும், ரெட்ரீவ் பண்ணி தரும் queries. தென் வியூஸ் வந்து செட் ஆஃப் ஸ்டோர்டு queries. இந்த queries-ஐ ஸ்டோர் பண்றதா என்னது வியூஸ். இந்த செட் ஆஃப் இதை ஸ்டோர் பண்றதா வியூஸ். தென் பேசிக் SQL பார்க்கும், கிரியேட் டேட்டாபேஸ் யூஸ்டு டு கிரியேட் நியூ SQL டேட்டாபேஸ். அதுக்குள்ள சின்டாக்ஸ் பார்த்தோம்னா கிரியேட் டேட்டாபேஸோட நேம். இப்போ நம்ம பர்சனல் டீடைல்ஸை வச்சு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். இப்போ MySQL கொடுத்துப்போம் கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். என்ன செஞ்சிருச்சு, பர்சனல் டீடைல்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ ஷோ டேட்டாபேஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? ஷோ டேட்டாபேஸ்ங்கிற கமாண்ட் கொடுத்துக்கோம், இந்த பர்சனல் டீடைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண டேபிளோட நேம் இருக்கா, ஷோ டேட்டாபேஸ்ங்கிற கமாண்ட் கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிளோட டேட்டாபேஸோட இதை பார்த்துக்கலாம். ஏன்னா ஷோ டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கோ இதில் நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம்ல பர்சனல் டீடைல், அதோட நேம் இங்கே இருக்கு. தென் டிராப் டேட்டாபேஸ், இது வந்து என்ன செய்யும்னா எக்ஸிஸ்டிங் SQL டேட்டாபேஸை வந்து என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிடும். இதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா டிராப் டேட்டாபேஸோட நேம். இப்போ நம்மளோட டேட்டாபேஸில் பர்சனல் டீடைல்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம MySQL கமாண்ட்ல போயிட்டு என்ன செய்வோம், டிராப் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பர்சனல் டீடைல்ஸ்ங்கிற டேட்டாபேஸ் நம்மளோட இதுல இருந்து MySQL இருந்து என்ன இருக்கும், ரிமூவ் ஆகி இருக்கும். இப்போ செலக்ட் டேட்டாபேஸ் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும், அதுல பர்டிகுலர் எந்த டேட்டாபேஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோமோ அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல ஆபரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்குள்ள சிண்டாக்ஸ் வந்து யூஸ் டேட்டாபேஸ். இப்போ நம்ம பர்சனல் டீடைல்ஸ்ல சம் ஒர்க் பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன கொடுப்போம்னா யூஸ் பர்சனல் டீடைல்ஸ். இப்போ டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வந்துடும். இனிமே நம்ம என்ன MySQL என்ன SQL கமெண்ட் கொடுத்தாலும் அது எங்க போய் தான், எந்த டேட்டாபேஸ்ல போய் ஒர்க் ஆகும், பர்சனல் டீடைல்ஸ்ங்கிற டேட்டாபேஸ்ல போய் நமக்கு என்ன ஆகும், செலக்டோ இன்சர்ட்டோ எல்லாமே அந்த டேட்டாபேஸ்ல உள்ள டேபிள்ஸ்ல போய் நடக்கும். இப்போ டேபிள் கிரியேட் பண்ண போறோம். டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு கிரியேட் டேபிளோட நேம் பைடேட்டான்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். காலம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் varchar 25 கேரக்டர் வித் 25 நாட் நல் கொடுத்துட்டோம். லாஸ்ட் நேம் varchar 5 தென் ஏஜ் வந்து int. இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு பைடேட்டான்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் டேபிள், இது வந்து கமாண்ட், டேபிளோட நேம், காலம் நேம், டேட்டா டைப், அதோட நாட் நல், இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், நல்லா கொடுக்க முடியாது, லாஸ்ட் நேம், தென் அதோட டேட்டா டைப், தென் காலம் நேம், தென் டேட்டா டைப். இப்போ இதுல கிரியேட் டேபிள் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடும், ஒரு ரோ ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும், பைடேட்டான ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும். தென் டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுக்கு இன்சர்ட் இன்டு ரெண்டு சிண்டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கொடுத்து காலம்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிப்போம், காலம்ஸோட நேம்ஸ் எல்லாம் வேல்யூஸ் கொடுத்து வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது சிண்டாக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துப்போம். இதுல என்ன ஆர்டர்ல நம்ம காலம் கிரியேட் பண்ணுமோ அதே ஆர்டர்ல நம்ம கொடுக்கணும். இதுல இந்த பர்டிகுலர் காலத்துக்கு இந்த காலத்துக்கு இந்த வேல்யூ, இந்த காலத்துக்கு இந்த வேல்யூ, இதுல உள்ள நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆர்டர்ல கொடுக்கணுமோ அந்த ஆர்டர்ல கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்சர்ட் இன்டு பைடேட்டா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், வேல்யூஸ், கிருஷ்ணா S10. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் நேம்ல போய் கிருஷ்ணா ஸ்டோர் ஆயிருக்கும், லாஸ்ட் நேம்ல S ஸ்டோர் ஆயிருக்கும், ஏஜ்ல 10 ஸ்டோர் ஆயிருக்கும். தென் அடுத்து இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கோ, சுகல் S14. தென் இதுல என்ன கொடுக்கல, காலம் நேம்ஸ் கொடுக்காம கொடுத்துக்கோ, அருண் J15, மணி K18. நமக்கு என்ன ஆயிடும், 4 ரோ இன்சர்ட் ஆயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள கமெண்ட் கொடுத்துக்கோ. இப்போ செலக்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன செய்ய போறோம், செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ண போறோம்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இன் டேபிள், நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, டேபிள்ல இருக்கு. இதுல ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எனி டேபிள், எந்த டேபிள்லனாலும் என்ன செய்ய முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும். இதுக்கு வந்து செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். டேட்டாவை என்கர் பண்ணதுக்கு ரிட்ரீவ் பண்ணதுக்கு செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த செலக்ட் கமாண்ட் வந்து கண்டிஷன் வச்சு இருக்கலாம், கண்டிஷன் இல்லாமலும் இருக்கலாம். செலக்ட் கமாண்ட்ல கண்டிஷன் கொடுத்தும் கொடுப்போம், கொடுக்காமலும் கொடுப்போம். இதுல எல்லா ஃபீல்ட்ஸையும் ரிட்ரீவ் பண்ண முடியும், அல்லது ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ஸை மட்டும் பர்டிகுலர் காலம்ஸை மட்டும்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எப்படி செலக்ட் ஆல் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ எல்லா ரோஸையும் எல்லா காலம்ஸையும் அப்போ சிண்டாக்ஸ் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ பைடேட்டாங்கிற டேபிள்ல இருந்து நம்ம எல்லா ரோஸையும் பார்க்க போறோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைடேட்டா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைடேட்டா. அப்போ ஒவ்வொரு காலத்தில் உள்ள அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துச்சா, நம்ம 4 ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருந்தோமா, அந்த 4 ரோஸ் நம்ம இன்சர்ட் பண்ண ரோஸோட வேல்யூஸ் எல்லாம் தெரியுதா. இதை மாதிரி என்ன தெரியும், நம்ம ஒவ்வொரு எந்த இதுலனாலும் எடுத்து எந்த டேபிள் உள்ள வேல்யூஸ்னாலும் நம்மளால எடுத்து பார்க்க முடியும். எதை யூஸ் பண்ணி, செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி. இப்போ பர்டிகுலர் காலத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ண போறோம். அப்ப செலக்ட் காலம் லிஸ்ட், எந்தெந்த காலம்லாம் வேணுமோ அந்த காலமோட லிஸ்ட் அதை கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேமையும் ஏஜையும் மட்டும் எடுக்கும், ஃபர்ஸ்ட் நேமையும் ஏஜ். அப்ப செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஏஜ் ஃப்ரம் பைடேட்டா. ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் மட்டும் வருது, லாஸ்ட் நேம் நமக்கு வரல, ஏன்னா நம்ம என்ன செய்ய சொல்லல, அந்த காலத்தை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லல, அதனால அந்த காலம் வராது. எந்த காலத்துல மட்டும் கொடுக்குமோ அந்த காலம் மட்டும்தான் ரிட்ரீவ் ஆகும். தென் டெலிட்டிங் ரெக்கார்ட்ஸ், எந்த ரெக்கார்ட்ஸை என்ன செய்ய முடியும், டெலிட் பண்ண முடியும். எந்த ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ண முடியும், ஸ்பெசிபிக் ரெக்கார்ட்ஸையும் என்ன செய்ய முடியும், டெலிட் பண்ண முடியும். ஸ்பெசிபிக் ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணணும்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ வேர் கிளாஸ்னா என்ன? பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துப்போம். ஸ்பெசிஃபிக் செலெக்ஷன் கிரைட்டீரியா, அதாவது எந்தெந்த ரோஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்கு ஒரு செலெக்ஷன், ஒரு கண்டிஷன் கொடுத்துப்போம். இந்த வேர் கிளாஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா செலக்ட் கூட யூஸ் பண்ணலாம், டெலீட் கூட யூஸ் பண்ணலாம், அப்டேட் கூட யூஸ் பண்ணலாம். செலக்ட், டெலீட், அப்டேட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஆபரேட்டர்ஸ் யூஸ்டு வித் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் கூட என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ், பெர்சன்டேஜ். கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு, not equal to, less than, greater than, not equal to, less than or equal to, greater than or equal to. Then logical operators use பண்ணலாம். And, any, between, exist, in, like, not, or, unique. இதை மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் எதுனாலும் நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும்? யூஸ் பண்ண முடியும். Then deleting records. Deleting records. இப்போ மணிங்கிற நேம்ல உள்ள ஃபர்ஸ்ட் நேம் வந்து மணியா இருந்தா அந்த ரோவை டெலீட் பண்ணணும்னு சொல்றோம். மணியா இருந்தா அப்ப கண்டிஷன் கொடுக்கணும். நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து எப்படி இருக்கணும்? வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி கொடுத்துட்டோமா? டெலீட் ஃப்ரம் எந்த டேபிள்? பயோடேட்டாங்கிற டேபிள். பயோடேட்டாங்கிற டேபிள். அப்ப டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? மணிங்கிறது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா கொடுத்தோம்னா இதுல என்ன இல்ல? மணி இல்ல. நமக்கு இப்போ எத்தனை ரோஸ் தான் இருக்கு? 3 ரோஸ் தான் இருக்கு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நமக்கு எத்தனை ரோஸ் தான் வரும்? 3 ரோஸ். ஏன்னா டெலீட் பண்ணியாச்சு ஒரு ரோவை. இப்போ எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா. டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா. நம்ம என்ன கொடுத்தாச்சு? கண்டிஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா. அப்போ பயோடேட்டாவில் உள்ள எல்லா ரோஸும் என்ன ஆகிடும்? டெலீட் ஆகிடும். டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா கொடுத்தோம்னா எல்லா ரோஸும் செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்காது? எம்டி செட். ஒன்றுமே அதில் என்ன இல்லை? ரெக்கார்டே இல்லை. தென் மாடிஃபைங் ரெக்கார்ட்ஸ். வேல்யூஸை வந்து என்ன செய்ய முடியும்? மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கு அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் அப்டேட் கமெண்ட்ல வேர் கிளாஸ் இருக்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தோம்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம், எந்த காலத்துக்கு நியூ வேல்யூ செட் பண்ணணும் அந்த நியூ வேல்யூ, கமா செட். இதை மாதிரி எத்தனை காலத்துக்கு நியூ வேல்யூ வேணுமோ அத்தனை காலத்துக்கு கொடுத்துருவோம். வேர் கண்டிஷன். அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆக ரோஸ்க்கெல்லாம் இந்த காலத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணு, இந்த காலத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணு. இந்த மாதிரி எந்த காலத்துக்கு எந்த நியூ வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும்? சப்ஸ்டிட் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அப்டேட் ஏஜ் ஆஃப் கிருஷ்ணா இன் பயோடேட்டா டேபிள் டு 30. இப்போ நம்மளோட பயோடேட்டா டேபிள் ஏற்கனவே 4 இதையும் நோக்கி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் நம்மளோட பயோடேட்டா டேபிள். இதுல ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ என்ன செய்ய போறோம்? கிருஷ்ணாங்கிற ஃபர்ஸ்ட் நேம் வந்து கிருஷ்ணான்னு இருந்ததுக்கு ஏஜ் வந்து என்ன வைக்க போறோம்? 13 வைக்க போறோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா கொடுத்தோம்னா நம்ம கிருஷ்ணாக்கு என்ன இருக்கு? ஏஜ் வந்து 10ன்னு இருக்கு. கிருஷ்ணாக்கு ஏஜ் வந்து 10ன்னு இருக்கு. இப்போ நம்ம அப்டேட் கமெண்ட் கொடுப்போம். அப்டேட் பயோடேட்டா செட் ஏஜ் ஈக்குவல் டு 13 வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா கொடுத்தோம்னா எக்ஸிஸ்டிங் பழசுல என்ன இருக்கு? கிருஷ்ணா எஸ் 10. இப்போ நியூல கிருஷ்ணா எஸ் 13. கிருஷ்ணா எஸ் 13. இதை மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். டேபிள்ல உள்ள வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 10ங்கிற வேல்யூவை 13ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். எதை கமாண்ட் யூஸ் பண்ணி? அப்டேட் பயோடேட்டா செட் ஏஜ் ஈக்குவல் டு 13 வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணாங்கிற நேம் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற ரோஸ்க்கு மட்டும் என்ன இதாகிடும்? ஏஜ் வந்து 13 மாறிடும். நமக்கு இங்கே மாறி இருக்கு பார்த்தீங்களா? 13. வேற எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காது. வேற எவ்வளோ பழைய டேட்டா அப்படி இருக்கும். இப்போ சார்ட்டிங் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குரு ரிசல்ட்டை வந்து அசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது டிசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்டர் பை கமெண்ட் யூஸ் பண்ணி செலக்ட்ல ஆர்டர் பை கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? ரிசல்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை காலம், எந்த காலம் படி ஆர்டர் பண்ணணுமோ அது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா. டிஃபால்ட்டா அசெண்டிங், நம்ம டிசெண்டிங் கொடுத்தா டிசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஸ்டார்ட் பை ஃபர்ஸ்ட் நேம் இன் அசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நேம் படி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் படி ஆர்டர் பண்ணு. அப்ப பாத்தீங்களா அருண், கிருஷ்ணா, மணி, சுகல் AKMS அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்துக்கா ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம். அப்ப ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம்னா நமக்கு என்ன ஒரு அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்துரும். இதுல ஒரிஜினல் டேட்டா அப்படியே எப்படி இருக்குமோ எப்படி இன்சர்ட் பண்ணணுமோ அதே ஆர்டர்ல தான் இருக்கும். ஸ்கிரீன்ல இப்ப டிஸ்ப்ளே பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு என்ன வரும்? இந்த ஆர்டர் மாறி வரும். இந்த ஆர்டர் மாறி வரும். தென் டிசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் பை DESC, ஃபர்ஸ்ட் நேம் பை DESC மற்றபடி அதே தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங். நமக்கு என்ன வந்துருச்சு? சுகல் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, தென் மணி, தென் கிருஷ்ணா, தென் அருண். அவங்களுடைய லாஸ்ட் நேம், அவங்களுடைய ஏஜ் கரெக்டா வந்துடும். அந்தந்த ரோஸுக்கு உள்ள வேல்யூஸ் அதிலேயே கரெக்டா வந்துடும். இதே மாதிரி டிசைனிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி வரும். இப்போ டிசைனிங் ஆர்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோம். தென்
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸாம்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். கிரியேட் டேபிள் எக்ஸாம்ஸ் ரோல் நம்பர் வேர்க்கர் நாட் நல் சப்ஜெக்ட் வேர்க்கர் 15 மார்க்ஸ் இன்ட் டேபிள் என்ன செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம். தென் இந்த டேபிள் எக்ஸாமுக்கு என்ன செஞ்சிட்டோம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ரோஸ் என்ன செய்யறோம் இன்சர்ட் பண்றோம். என்னெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் அவங்களோட மார்க்ஸ் அவங்களோட ரோல் நம்பர் இதை வச்சு என்ன செஞ்சிடும் ஒவ்வொரு மார்க்ஸையும் என்ன செஞ்சிட்டோம் இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதில் MySQL உள்ள கமெண்ட் கொடுத்து ஒவ்வொன்றா என்ன செஞ்சிட்டோம் ஒவ்வொரு ரோவா இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் குரூப்பிங் ரெக்கார்ட்ஸ் ஹேவிங் கிளாஸ் இப்போ என்ன செய்ய போறோம்னா ரெக்கார்ட்ஸை வந்து குரூப் பண்ண போறோம். இந்த குரூப் கமெண்டை யூஸ் பண்ணி ஐடென்டிக்கல் டேட்டாவை வந்து என்ன செய்ய முடியும் குரூப் பண்ண முடியும். ஐடென்டிக்கல் டேட்டாவை குரூப் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா sum the total marks in the table exam grouped by roll number அதாவது இந்த ரோல் நம்பர் படி குரூப் பண்ணி என்னடா இது பண்ணோம் ரோல் நம்பர் படி குரூப் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் என்ன செய்யணும் சம் பண்ணணும். இப்போ இதுல நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது இப்போ 901 இங்க இருக்கு தமிழ் மார்க் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 901ஓட இங்கிலீஷ் மார்க் இருக்கு. இங்க வேற என்ன இருக்கு 901க்கு தமிழ் இங்கிலீஷ் மார்க் இருக்கு. 904க்கு இங்கிலீஷ் மார்க் இருக்கு தமிழ் மார்க் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கையும் நம்ம என்ன செய்ய போறோம் அந்த பர்டிகுலர் ரோல் நம்பர் எதுக்கெல்லாம் சேமா இருக்கோ அதை எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம் சம் பண்ண போறோம். அதுக்குள்ள கமெண்ட் பார்த்தோம்னா செலக்ட் ரோல் நம்பர் சம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் எக்ஸாம் குரூப் பை ரோல் நம்பர். அப்ப 201901க்குள்ள அந்த ரோஸ் எத்தனை ரோஸ் இருக்கோ அதுல உள்ள மார்க்ஸ் எல்லாம் சம் பண்ணும். அது என்ன வருது 177. 201902க்கு 158, 201903க்கு 173, 201904க்கு 158, 201905க்கு 179. இப்போ நம்ம ஆட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெரியும். இப்போ 901க்கு என்ன இருக்கு 81, 96 அப்ப என்ன வருது 7177. 201க்கு 177 இருக்கா. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சது ஆட் பண்ணி நமக்கு தந்துடும். தென் இப்போ என்ன செய்யறோம்னா ப்ரொஃபைல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அதுல என்னென்ன காலம்ஸ் இருக்கு ரோல் நம்பர் தென் ஹாபி இந்த ரெண்டுக்கு ரோல் நம்பர் நேம் ஹாபி 3 காலம் வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொஃபைல்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். தென் அந்த ப்ரொஃபைல்ங்கிற டேபிளுக்கு 1 2 3 4 5 ரோஸ் என்ன செய்யறோம் ஆட் பண்றோம். அதுக்குள்ள SQL கமெண்ட்ஸ் இங்க இருக்கு இன்சர்ட் இன்டு இது கொடுத்து இன்சர்ட் கொடுத்து என்ன செஞ்சிட்டோம் டேபிள் ப்ரொஃபைல்ல டேட்டாவை ஆட் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஜாயின் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஃபைல் டேபிள்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ப்ரொஃபைல் டேபிள்ல என்னென்ன இருக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரொஃபைல் கொடுத்தோம்னா இது ப்ரொஃபைல் டேபிள் உள்ளது. இது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் இது எக்ஸாம் டேபிள் உள்ளது. இப்போ இந்த ஜாயின் கிளாஸ் யூஸ் பண்ணி இதுலயே ரோல் நம்பர் இருக்கு இதுலயே ரோல் நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு ரோல் நம்பரையும் நம்ம என்ன செய்ய போறோம் வச்சு நம்ம டேட்டாவை எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்னு பார்த்தோம்னா செலக்ட் ப்ரொஃபைல் டாட் நேம் ப்ரொஃபைல்ங்கிற டேபிள்ல உள்ள நேம் ப்ரொஃபைல்ங்கிற டேபிள்ல உள்ள நேம் ப்ரொஃபைல்ங்கிற டேபிள்ல உள்ள ஹாபி. அப்ப ப்ரொஃபைல்ங்கிற டேபிள் இருக்கு இதுல உள்ள நேமும் இதுல உள்ள ரோல் நம்பரும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல உள்ள நேமும் ஹாபியும் இதுல உள்ள நேமையும் ஹாபியும் எடுத்துக்கிட்டோம். இதுல உள்ள நேம் ப்ரொஃபைல்ங்கிற டேபிள்ல உள்ள நேமையும் ஹாபியும் எடுத்துக்கோ இந்த ரெண்டு காலம். தென் சம் ஆஃப் எக்ஸாம் மார்க்ஸ் இந்த மார்க்ஸை சம் பண்ணு as total அது அந்த காலத்துக்கு நேம் என்ன வச்சுக்கோ டோட்டல் வச்சுக்கோ from profile exams where ப்ரொஃபைல்ல உள்ள ரோல் நம்பர் இந்த டேபிள்ல உள்ள ரோல் நம்பர் is equal to எக்ஸாம்ஸ்ல உள்ள ரோல் நம்பர் group by அதுல என்னதை வச்சு குரூப் பண்ணு ப்ரொஃபைலோட நேமையும் ப்ரொஃபைல் ஹாபியும் வச்சு என்ன செய்ய குரூப் பண்ணு. அப்ப நேமையும் ஹாபியும் வச்சு குரூப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நேம்ஸோட வச்சு அதுல உள்ளது மட்டும் சம்மாயி நமக்கு என்ன கிடைக்கும் சார்லஸோட டோட்டல் இவ்வளவு அவரோட ஹாபி ரீடிங் கிருஷ்ணாவோட ஹாபி வந்து கார்டனிங் அவரோட டோட்டல் 177 பிரதியோட ஹாபி வந்து பெயிண்டிங் டோட்டல் வந்து 179 சுகலோட ஹாபி வந்து போட்டோகிராஃபி டோட்டல் வந்து 158 வெண்ணிலாவோட ஹாபி வந்து சிங்கிங் டோட்டல் வந்து 158. இதை மாதிரி ரெண்டு டேபிள்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும் ஜாயின் பண்ணி இதை மாதிரி எத்தனை டேபிள் இருந்தாலும் ஜாயின் பண்ணி நமக்கு என்ன எடுக்க முடியும் ரிசல்ட்ஸை எடுக்க முடியும். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அதுல எம்ப்ளாய்டி தென் நேம் தென் ஏஜ் salary இதை வச்சு என்ன செஞ்சிட்டோம் ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். தென் அதுக்கு என்ன செய்யறோம் 1 2 3 4 டேட்டா ஆட் பண்ணிட்டோம். இப்போ சப்குவரிஸ் பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் சப்குவரிஸ். இது வந்து சப்குவரி வந்து ஒரு மெயின் குவரிக்கு உள்ள எழுதுவோம். இதை நெஸ்டட் இன்னர் சப்குவரின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு நேம் வந்து நெஸ்டட் இன்னர் சப்குவரின்னு சொல்லுவோம்.
சப்கொரி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ரிசல்ட், அந்த சப்கொரியோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அதுதான் என்னதாகும், மெயின் கொரிக்கு கண்டிஷனா ஆக்ட் பண்ணும். மெயின் கொரிக்கு கண்டிஷனா ஆக்ட் பண்ணும். இப்போ சப்கொரியோட ரூல்ஸ் பார்ப்போம். சப்கொரியோட ரூல்ஸ், சப்கொரி வந்து பேராந்தசிஸ்குள்ள இருக்கும். பேராந்தசிஸ்குள்ள இருக்கணும். சப்கொரி வந்து என்ன இருக்கணும், ஆல்வேஸ் பிளேஸ் தி சப்கொரி ஆன் தி ரைட் சைடு ஆஃப் தி கம்பேரிசன் ஆபரேட்டர். சப்கொரிக்கு ரைட் சைடுல சப்கொரி எங்க இருக்கணும், கம்பேரிசன் ஆபரேட்டருக்கு ரைட் சைடுல தான் இருக்க முடியும். இப்போ ஆர்டர் பை கிளாஸ் வந்து சப்கொரியில யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சப்கொரிஸ் வந்து என்ன செய்ய முடியாது, இன்டர்னலா மேனிபுலேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சப்கொரி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல என்னென்ன இருக்கு. இப்போ நம்ம சப்கொரி எழுத போறோம். சப்கொரி பிராக்கெட்ல இருக்கா, செலக்ட் எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் salary less than 20,000. இது எம்ப்ளாயிங்கிற டேபிள் உள்ள. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த query எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி இந்த எம்ப்ளாயி கிடைக்கும். அப்ப less than 20,000 வேர் salary less than 20,000 எதெல்லாம் இருக்கு, 1 2 3 இந்த மூணு பேரோட ஐடி கிடைக்கும். 101 102 103. அப்ப select star from employee where employee in bracket குள்ள என்ன இருக்கும், 101 102 103 கிடைக்கும். அப்ப இந்த query எக்ஸிக்யூட் ஆகி employee 101 103 என்ன ஆகும், ரிட்ரீவ் ஆகும். ஏன்னா இது என்னது, இது 20,000 இது 30,000. அப்ப நமக்கு 101 103 மட்டும் கிடைக்கும். அப்படித்தானே, 101 ஏன்னா 20,000க்கு எதெல்லாம் கீழே இருக்கோ அது மட்டும் தான். எதெல்லாம் 15,000 20,000க்கு கீழே, 30,000 கோபாலோட செலவு இது கிடையாது, 13,000 இது உண்டு, 20,000 இது கிடையாது. அப்ப எம்ப்ளாயி 101 103 மட்டும் ரிட்ரீவ் ஆயிருக்கும். அப்ப 101 103. அப்ப இதோட query வந்து எப்படி தெரியும்னா, select staff எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி இன் 101 103. அப்ப நமக்கு